ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1094. இங்கு ஒருவன் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்து இருந்தாலும் தனது தெய்வீக குணத்தின் அடிப்படையில் உயர்ந்த மனிதன் ஆக முடியும் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் அந்த பெண்ணின் பெயர் ஜபாலா. சத்தியகாமன் அவளுடைய ஒரே புத்திரன். ஒருமுறை சத்தியகாமன் தன்னுடைய தாயார் ஜபாலாவை அணுகி அவளிடம், தாயே, என்னுடைய குலம் எது, கோத்திரம் எது என பணிவாக வினவினான். அதனை கேட்ட ஜபாலா மிக மிக துக்கம் அடைந்தவளாக, ஓ புத்திரனே, இந்த கேள்விகளுக்கு பதில் எனக்கு தெரியாது. என்னுடைய இளம் வயதில் பலரிடம் நான் பணியாற்றி இருக்கின்றேன். அப்போது உன்னை நான் பெற்று எடுத்தேன். ஆகையினால் உன்னுடைய தந்தையார் யார் என்பதை எவ்வளவு உறுதியாக சொல்ல இயலாத துர்ப்பாக்கியசாலியாக நான் இருக்கின்றேன். நான் ஜபாலா, நீ சத்தியகாமன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என பதில் அளித்தாள் அவள். காலங்கள் சென்று ஓடின. தகுந்த வயதுக்கு வந்த சத்தியகாமன் குருகுலம் சேர்ந்து கல்வி பெற விரும்பினான். அவன் ஹரித்ருதம கௌத முனியின் ஆசிரமத்தை அடைந்து தன்னுடைய விருப்பத்தை அவரிடம் வெளிப்படுத்தினான். குருகுலத்தில் தங்கி தானும் மற்ற மாணவர்களைப் போன்று குருகுல கல்வி கற்க விரும்புவதாக அவரிடம் கூறினான். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான சத்தியகாமனை குருகுல மாணவனாக ஏற்றுக்கொள்ளும் முன்பாக அந்த நாள் வழக்கப்படி கௌதம முனிவர் அவனிடம் கேட்டார், ஓ குழந்தாய், உன்னுடைய கோத்திரம் எது, உன்னுடைய பரம்பரை எது என கேட்டார். ஆனால் சிறுவனோ தன்னுடைய குலமும் கோத்திரமும் தனக்கு தெரியாது எனவும், ஏனென்றால் தன்னுடைய தாயாரால் அவனுடைய தந்தை யார் என்பதை தெளிவாக கூற முடிய கிடையாது என பதில் அளித்து விட்டான் அவன். இதை கூறுவதற்கு மிக மிக தரக்குறைவான விஷயமாக இது இருந்த போதிலும் தயக்கம் இல்லாமல் சத்தியகாமன் அந்த உண்மையை வெளிப்படையாக கூறியதை கேட்ட கௌதம முனிவர், பிராமணர்கள் இடம் இருக்க வேண்டிய 9 நல்ல குணங்களில் ஒன்றான நேர்மை அவரிடம் சுடர்விட்டு பிரகாசிப்பதைக் கண்டு களிப்புடன், பிராமணர்கள் இடம் காணப்படும் நேர்மை ஆர்ஜவம் உன்னிடம் இருக்கின்றது. பிரம்ம ஞானத்தை பெற தகுதி வாய்ந்த உண்மையான பிராமணன் நீயே என கூறி தன்னுடைய குருகுலத்தில் அவனை மாணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டார் அவர். இந்த வரலாற்றில் தெய்வீக குணத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு சத்தியகாமன் பிராமணனாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது ஆகும். இப்பொழுது ஒருவர் செய்யும் தொழிலிலும் அவருடைய சமுதாய பிரிவை நிர்ணயம் செய்வதாக அமைகின்றன. அதிக புத்திசாலிகளாக இருப்பவர்கள் அந்தணர்களாக பிரிவுபடுத்தப்படுகின்றார்கள். அடக்கியாளும் வர்க்கத்தினர்கள் சத்திரியர்களாக பிரிவுபடுத்தப்படுகின்றார்கள். வியாபாரத்தில் வல்லவர்கள் வைசியர்களாக பிரிவுபடுத்தப்படுகின்றார்கள். உழைக்கும் தொழிலாளிகள் சூத்திரர்களாக பிரிவுபடுத்தப்படுகின்றார்கள். எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் இந்த 4 வகை பிரிவினரை காணலாம். இது சமுதாயத்தின் இயற்கை அமைப்பாகும். இப்படியாக தொடர்ந்து சமுதாயத்தின் இந்த 4 பிரிவினரும் எந்த சுவாவங்களில் செயல்படுகின்றார்கள் என்பதை பகவத்கீதை 18.42 பதங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அது என்னவென்றால், மன அடக்கம், வெளி புலன் அடக்கம், தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, நேர்மை, சாஸ்திர அறிவு, அனுபவ அறிவு மற்றும் ஆஸ்திகம், சாஸ்திரம் காட்டும் உண்மைகளில் ஆழ்ந்த நம்பிக்கை, இவைகளே அந்தணர்கள் செயல்படும் சுவாபம் ஆகும். பகவத்கீதை 18.42. தைரியம், வலிமை, மன உறுதி, வளமை, யுத்தத்தில் புறங்காட்டாமை, தானம் மற்றும் மற்றவரை அடக்கியாளும் மனப்பான்மை, ஈஸ்வர பாவம், இவைகளே சத்திரியர்கள் செயல்படும் சுவாபம் ஆகும். பகவத்கீதை 18.43. விவசாயம், பசு பாதுகாப்பு மற்றும் வாணிபம், இவைகளே வைசியர்கள் செயல்படும் சுவாபம் ஆகும். மற்றவர்களுக்கு சேவை செய்வது சூத்திரர்கள் செயல்படும் சுவாபம் ஆகும். பகவத்கீதை 18.44.
குரு, சாது. சாஸ்திரப்படி இவ்வாறாக மனித சமுதாயத்தில் உள்ள பிரிவுகளுக்கு அடிப்படையாக அமைந்து இருப்பது ஒருவருடைய தெய்வீக குணம் மற்றும் செய்யும் கர்மங்கள் மட்டுமே என்பதும், கண்டிப்பாக பிறப்பினால் சமுதாய பிரிவுகள் நிர்ணயிக்கப்படுவது கிடையாது என்பதும் தெளிவாக கூறப்படுகின்றது. இதுவே வழக்கிலும் இருந்து வந்து இருக்கின்றது என்பதை சத்தியகாமன் வரலாறு உறுதிப்படுத்துகின்றது ஆகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்